மகர சிறைச்சாலையில் குழப்பத்தை விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்ட கைதிகள் மகர சிறைச்சாலையின் கட்டடங்கள் மற்றும் உபகரணங்கள் பலவற்றை இவ்வாறு சேதப்படுத்தியிருந்தனர். வழமையாக சிறை கைதிகள் தங்கியிருக்கும் சிறைச்சாலை வளாகம் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை சிறைச்சாலை வளாகம் இவ்வாறு காணப்பட்டது. சேதமாக்கப்பட்ட சிறைச்சாலை கட்டடங்கள் முழுமையாக மூடப்பட்டுள்ளன. சில தினங்களுக்கு முன்னர் திறக்கப்பட்டு புதிய கட்டடமும் சேதமாக்கப்பட்டுள்ளது. கட்டடம் மாத்திரமல்லாது அதிலிருந்த பொருட்களையும் கைதிகள் முழுமையாக சேதப்படுத்தியுள்ளனர். சுமார் 5000 கைதிகளுக்கு நாளாந்தம் உணவு சமைப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற சமையலறை முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் உள்ள பல கட்டிடங்களை கைதிகள் சேதப்படுத்தியுள்ளனர். வன்முறையில் ஈடுபட்ட கைதிகள் சிறைச்சாலைக்கு ஏற்படுத்திய சேதத்தின் அளவை சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெளிவுபடுத்தினார். சமையலறை முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளது. பாய்லர், சமையலறை, குக்கர் அனைத்து முழுமையாக அழிக்கப்பட்டு தீயிடப்பட்டுள்ளது. அடுத்து புனர்வாழ்வு கட்டடத்தில் உள்ள அனைத்து உபகரணங்களும் கட்டடத்துடன் அழிக்கப்பட்டுள்ளது. பிரதான அலுவலகம் முழுவதுமாக அழிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை வைத்தியசாலை அழிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக கைதிகள் புனர்வாழ்விற்காக பல்வேறு வேலை திட்டங்களை மேற்கொள்கின்றனர். தையல் வேலை திட்டங்கள், மரவேலை, பல்வேறு பிரிவுகளின் அந்த அனைத்து கட்டட பொருட்கள் உள்ளிட்ட அனைத்துமே அளிக்கப்பட்டுள்ளன. உண்மையில் மகர சிறைச்சாலையில் என்ன நடந்தது? மகர சிறைச்சாலை என்பது இந்த நாட்டில் உள்ள பிரதான உயர் பாதுகாப்பான சிறைச்சாலையாகும். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள விசாரணை கைதிகள் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நிறைவு பெறும் வரை அல்லது வழக்கு விசாரணை முன்னெடுக்கப்படுகின்ற சந்தேக நபர்கள் அதிகமானோர் இங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் சிவில் மற்றும் குற்றவியல் குற்றங்கள் தொடர்பான கைதிகள், போதைப்பொருள், பல்வேறு பாரதூரமான குற்றங்களுடன் தொடர்புடைய கைதிகளும் இங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மகர சிறைச்சாலையில் நேற்று சம்பவம் இடம்பெறும் சந்தர்ப்பத்தில் 4100க்கும் அதிகமான கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். அதில் 3500 கைதிகள் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மகர சிறைச்சாலை வளாகத்திற்குள் நேற்று பிற்பகல் 4:30 அளவில் அமைதியின்மை ஏற்பட்டது. சிறைச்சாலையில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் மதில் ஒன்றை உடைத்து கைதிகள் குழுவொன்று தப்பி செல்ல முற்பட்டதுடன் வன்முறையாக நடந்து கொண்ட கைதிகள் சிறைச்சாலை கட்டடங்கள் சிலவற்றுக்கும் தீயிட்டிருந்தனர். இந்த நிலைமையை பாதுகாப்பு பிரிவினர் எவ்வாறு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர்? சம்பவம் பதிவானவுடன் உடனடியாக செயற்பட்ட சிறைச்சாலை அதிகாரிகள், போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடி படையினர் சிறைச்சாலையின் வெளிப்பாதுகாப்பை உறுதிப்படுத்தினர். முப்படைகளின் உதவியுடன் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருந்தது. மகர சிறைச்சாலையை சுற்றியுள்ள சூழல் ஒரு நகர பகுதியாக இருப்பதனால் அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறும் அச்சுறுத்தலும் ஏற்படாத வகையில் நிலைமையை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை எடுத்தனர். சிறைச்சாலைக்குள் நேற்றிரவு நிலைமையை வான்வழியாக கண்காணிப்பதற்காக ட்ரோன்கள் மற்றும் பெல் 412 ரக ஹெலிகாப்டர் ஒன்றையும் ஈடுபடுத்துவதற்கு விமானப்படை நடவடிக்கை எடுத்திருந்தது. வன்முறை நிலைமை ஆரம்பமாகி சில நிமிடங்கள் கடப்பதற்குள் கைதிகளின் உறவினர்கள் உள்ளிட்ட தரப்பினர் அமைதியின்மை மேலும் அதிகரித்தது.
சிறைச்சாலை வெளிப்புற நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக ராகமையில் உள்ள 3 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு நேற்றிரவு போலீஸ் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 246 கெந்தலியத்த பாலுவ மேற்கு, 246 சி கெந்தலியத்த பாலுவ வடக்கு மற்றும் 181 ஜி தம்புவ ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டிருந்தது. முதலில் சிறைச்சாலையின் வெளிப்பாதுகாப்பை உறுதிப்படுத்திய சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் படிப்படியாக சிறைச்சாலைக்குள் நுழைந்து அமைதியின்மையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுத்தனர். வன்முறையாக நடந்து கொண்ட கைதிகள் குழு ஒன்று சிறைச்சாலையிலிருந்து மற்றொரு கைதிகள் குழுவை தாக்கியிருந்ததுடன் மோதலில் காயமடைந்த 6 கைதிகளை சிறைச்சாலை வளாகத்திற்கு வெளியே கொண்டு சென்று சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனைவரினதும் தலையீட்டில் அனுமதிக்கப்பட்டனர். பாதுகாப்பு செயலாளர், ராணுவ தளபதி, போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரதானிகள் நேற்றிரவு மஹர சிறைச்சாலை வளாகத்திற்கு சென்று நிலைமை தொடர்பில் ஆராய்ந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஜீவ மெதவத்த கருத்து தெரிவித்தார். நீர்கொழும்பு சம்பவத்தின் அனுபவங்களுடன் ஒப்பிடும்போது நிலைமை மோசமடையவில்லை. இன்று காலை ஆகும்போது அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நிலைமையை கட்டுப்படுத்தி அவர்களுடைய சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்துள்ளோம். தொடர்ந்தும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி சிறைச்சாலை நடவடிக்கைகளை வளமை நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. மஹர சிறைச்சாலையின் தற்போதைய நிலைமை என்ன? மஹர சிறைச்சாலையில் கைதிகளாலேயே ஏற்படுத்தப்பட்ட பதற்றமான சூழ்நிலையினால் காயமடைந்த 8 பேர் ராகம போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காயமடைந்தவர்கள் ராகம போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு கைதி ஒருவர் உயிரிழந்தார். ஹந்தல பிரதேசத்தை சேர்ந்த 33 வயதான அவர் போதைப்பொருள் தொடர்பில் குற்றச்சாட்டுக்குள்ளானவராவார். அமைதியின்மை நிலைமையை கட்டுப்படுத்திய பின்னர் மஹர சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் 104 பேரை வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அவற்றில் பெரும்பாலானோர் போதைப்பொருள் தொடர்பில் குற்றச்சாட்டிற்குள்ளானவர்களாவர். இதனையடுத்தே ராகம கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் சிலவற்றிற்கு அமுல்படுத்தப்பட்டிருந்த போலீஸ் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டது. இன்று முதல் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை மஹர சிறைச்சாலை கைதிகளை பார்வையிடுவதற்கு உறவினர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என சிறைச்சாலைகள் திணைக்களம் இன்று பிற்பகல் அறிவித்தது. மஹர சிறைச்சாலையில் அமைதியின்மை ஏற்பட்டமைக்கான காரணம் என்ன? இப்போது நான் முதலில் அறிக்கை ஒன்றை கோரியுள்ளேன். அதே போன்று நபரொருவர் உயிரிழந்தமையால் போலீசாருக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டி ஏற்படும். எனவே என்ன செய்வது என சரியாக தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இருப்பினும் கட்டாயம் போலீசாருக்கு முறைப்பாடு செய்ய வேண்டும். ஏனெனில் உயிரிழப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. முதல் அறிக்கையை கோரியுள்ளேன். ஏனெனில் அவர்களுக்கு நேற்றைய தினம் அறிக்கை ஒன்றை வழங்குவதற்கு வழி இல்லை அல்லவா? தற்போதும் சிரேஷ்ட அதிகாரிகள் பெரும்பாலும் சிறைச்சாலைக்குள்ளேயே இருக்கின்றனர். இன்று முடிவதற்கு முன்னதாக எனக்கு அறிக்கை ஒன்றை அனுப்பி வையுங்கள் என அதனாலேயே கூறினேன். அந்த அறிக்கையின்படியே எதிர்கால நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமானால் ஒருவர் உயிரிழந்துள்ளமையால் அநேகமாக போலீசாருக்கு முறைப்பாடு செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது.